எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப புறக்கணிப்பாங்க. எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு அவங்கள புறக்கணிச்சு புறம்பே தள்ளுவாங்க. ஆனா, அவங்க பல கஷ்டங்களையும் தாண்டி ஒரு தலைமை பொறுப்புக்கே வருகிறவங்களா இருப்பாங்க. ஒரு மேடையில நம்ம சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. பைபிள்ல வருகிற ஜோசப், அதாவது தமிழ்ல யோசேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட கதையை படிச்சு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஒரு மேடையில. அந்த ஸ்டோரியை இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்றேன். ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். கானான் நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல யாக்கோபு அப்படின்னு உள்ளவர் வாழ்ந்துட்டு வருகிறாரு. அவருக்கு 12 மகன்கள் இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு முதிர்ந்த வயதுல ஒரு மகன் கிடைக்கிறான். அவன் தான் யோசேப்பு. அவன் மேல ரொம்ப பாசம் வைக்கிறாரு. அளவு கடந்த மிக அதிகமான பாசம். மற்ற மகன்கள் மேல எல்லாம் வச்ச பாசத்தை விட இளைய மகன் மீது ரொம்ப அதிகமான பாசம் வைக்கிறாரு. அந்த இளைய மகனுக்காக ஒரு நல்ல ஒரு ஆடையை தயார் செய்கிறார். ஒரு அங்கி, கலர்ஃபுல்லான நல்ல ஒரு அங்கியை தயார் செஞ்சு மகனுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கிற மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமை வருது. எப்போதுமே யோசிப்பு தான் நம்மளோட அப்பா பாசத்துக்குரியவரை பார்க்கிறாரு, நம்மளோட வாழ்க்கையில இவன் ஒரு தடையா இருக்கிறான், ஒரு எதிரி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு யோசிப்பு மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, யோசேப்பு கனவு காண்கிறவரா இருக்கிறாரு. அவர் காண்கிற கனவுகள், காட்சிகள் எல்லாம் ரியலானதா நடக்கக்கூடியதா இருக்குது. ஒரு முறை அவர் கண்ட கனவை சொல்றாரு. அதாவது வயல்ல விளைந்த நெல் பயிர்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அறுவடை செஞ்சு கட்டுகளா கட்டி கட்டி வைக்கிறாங்க. சகோதரர்கள் கட்டி வச்ச அரிக்கட்டுகள் எல்லாம் சுத்தி இருக்குது. யோசேப்பு வச்ச அரிக்கட்டு நடுப்பகுதியில இருக்குது. மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் தலை வணங்கி யோசேப்பு வச்ச அரிக்கட்டை வணங்குறதா பார்க்கிறாரு. இத தன்னோட சகோதரர்கிட்ட சொல்றாரு. சகோதரர்களுக்கு ரொம்ப கோபம். ஏற்கனவே அவங்க கோபமா இருக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே நாங்க எல்லாம் உனக்கு தலை வணங்கணுமா அப்படின்னு கோபம் கொள்றாங்க. 2வது முறை அவர் கனவு காண்றாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் யோசேப்பை வணங்குறதா பார்க்கிறாரு. இதை தன்னோட சகோதரர்கிட்ட சொல்ற நேரம் சகோதரர்களுக்குள்ளாடி ரொம்ப அதிகமான கோபமும் பொறாமையும் வளருது. இந்த வார்த்தைய யோசேப்போட அப்பா கேட்குறாரு. யாக்கோபு கேட்டுட்டு அவர் சொல்றாரு, உன்னோட தாயும் தந்தையும் உன்னோட சகோதரர்களும் உன் முன்னாடி வணங்கி நிக்கணுமா, நீ இது மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு யாக்கோபு தன்னோட மகன் யோசேப்புக்கு கிட்ட சொல்றாரு. ஒரு முறை யோசேப்போட சகோதரர்கள் எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப அதிகமான தூரத்துல போய் மேய்க்க போறாங்க. அதாவது 1 நாள், 2 நாள், 3 நாள் எல்லாம் நடந்து போய் இடங்களை தாண்டி பசுமையான இடத்துல மேய்ச்சலுக்கு ஆடு மாடுகளை விடுவாங்க. இது மாதிரி ஒரு முறை அவங்க விடுகிறாங்க, நாடு தாண்டி போயிடுறாங்க. இதனால யாக்கோபு வருத்தம் அடைஞ்சி தன் மகன் யோசேப்பு கிட்ட சொல்றாரு, உன்னோட அண்ணன்கள் எல்லாரும் மேய்ச்சலுக்காக தூர இடமா போயிருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, பத்திரமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வா அப்படின்னு இவரை அனுப்புறாரு. இவரும் சந்தோஷமா தன்னோட சகோதரர்களை தேடி போகிறாரு. யோசேப்பு தூரத்துல வருகிறத பார்த்த அவனோட சகோதரர்கள் ரொம்ப கோபப்படுறாங்க. நம்மளோட அப்பாவுக்கு பிரியமான மகன் வருகிறான், இவனை கொன்று போட்டுடலாம், இவன் இருக்கிறதுனால தான் நமக்கு உண்மையான பாசம் எதுவுமே நம்மளோட தந்தை கிட்ட இருந்து கிடைக்கல, இவன் நம்மளை ஆண்டு நம்ம வாழணுமா அப்படின்னு எல்லாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லி சொல்லி கோபப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. இவங்க கோபமா யோசேப்பை கொன்னுடலாம் அப்படின்னு பேசுற நேரம் அந்த சகோதரர்கள்ல ரூபன் அப்படின்னு உள்ள பெயர்ல உள்ள சகோதரனுக்கு யோசேப்பு மேல ரொம்ப பாசம் இருக்குது. அதனால உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி யோசேப்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்றாரு, யோசேப்பை கொல்ல வேண்டாம், பக்கத்துல ஒரு பாழுங்கிணறு இருக்குது, அந்த கிணறுல தூக்கி போட்டுடுங்க, அவங்களும் இந்த இரத்தப்பழி நம்ம மேல வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசேப்பை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்க அப்பா செஞ்சு கொடுத்த அந்த கலர்ஃபுல்லான ஒரு அங்கி இருக்குல்ல, அதை கழட்டுறாங்க. கழட்டிட்டு அந்த பாழுங்கிணத்துல யோசேப்பை தூக்கி போடுறாங்க. இப்படியே விட்டுட்டு போனா நம்ம போனதுக்கு அப்புறமா வந்துடுவானோ அப்படின்னு நினைச்சு தூரத்துல வியாபாரிகள் ஒட்டகத்துல வந்துகிட்டு இருக்கிறத பார்த்து தன்னோட சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்கு ஒரு அடிமையா விற்கிறாங்க. எகிப்து நாட்டுக்கு யோசேப்பு அழைத்து செல்லப்படுகிறான் ஒரு அடிமையாக.
எகிப்து நாட்டுல அரசர் அவையில வேலை செய்கிற ஒரு அமைச்சரோட வீட்டுல அடிமையா யோசேப்பு இருக்கிறாரு. ஆனா யோசேப்பு செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் காடோட பிளெஸிங் ஆசீர்வாதம் இருந்ததுனால அவர் செஞ்சதெல்லாம் ரொம்ப சக்சஸ் ஆகுது. அந்த அமைச்சரோட மனைவி பொய்யான பழி சுமத்தி திரும்ப யோசேப்ப ஜெயில போடுறாங்க. அந்த சிறையில இருக்கிற நேரம் 2 பேரு ஒருத்தரா பேசி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள யோசிப்பு பார்த்து, ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற நேரம் ஒருத்தர் சொல்லுவாரு, நான் அரசருக்கு அப்பங்கள் கொடுக்கிறவன். 2வது ஒருத்தர் சொல்லுவாரு, நான் அரசருக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறவன். ஆனா எங்களோட தவறுனால நாங்க இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஒரு கனவு கண்டோம், அதோட அர்த்தம் எங்களுக்கு புரியல, அதை விளக்கி சொல்லுகிறதுக்கும் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிப்பு சொல்றாங்க, உங்களோட கனவு சொல்லுங்க, நான் அதோட விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறவரு சொல்றாரு, திராட்சை ரசத்தை பிழிஞ்சி எடுக்கிறது மாதிரி கனவு கண்டேன். அப்பத்தை விற்பனை செய்கிறவர் சொல்றாரு, நான் அப்பத்தை கூடை நிறைய எடுத்து போகிற நேரம் காகங்கள் எல்லாம் அதை கொத்தி எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோசிப்பு சொல்றாரு, திராட்சை ரசம் கொடுக்கிறவர்கிட்ட சொல்றாரு, நீ உன்னோட அரசர்கிட்ட திரும்பவும் உன்னோட வேலையில தொடர்வா. அப்பத்தை கொடுக்கிறவர சொல்றாரு, உன்ன அரசர் கொன்று போடுவாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னபடியே அப்படியே நடக்குது. அப்பத்தை விற்கிறவரை 3 நாளையில கொன்று போடுறாங்க. திராட்சை ரசம் கொடுத்தவரை வேலையில அமர்த்துறாங்க. 2 வருடங்களுக்கு பிறகு அரசர் ஒரு கனவு காண்கிறாரு. அந்த கனவை அந்த சபையில இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றாரு. யாருக்குமே சரியான விளக்கம் தெரியவே இல்லை. அப்போதான் அந்த திராட்சை ரசத்தை ஊத்தி கொடுக்குற அந்த ஆளுக்கு ஞாபகம் வருது, தான் சிறையில இருந்த நேரம் ஒரு மனிதர் நம்மளோட கனவுகளுக்கு கரெக்டா விளக்கம் கொடுத்தாரு, அவரை அரசர்கிட்ட கொண்டு வரலாம், கண்டிப்பா அவர் விளக்கம் சொல்லுவாரு அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லி யோசேப்பை கூட்டிட்டு வருகிறாங்க. அரசர் கனவை சொல்றாரு. அவர் கண்ட கனவு என்ன அப்படின்னா, 7 பசுமையான மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் முழுங்கி விடுது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி 7 வளமையான நெற்பயிர்களை மெல்லிசா ரொம்ப பட்டு போன நிலையில இருக்கிற பயிர்கள் சாப்பிடுகிறதா சொல்றாரு. இந்த கனவோட விளக்கத்தையும் யோசிப்பு சொல்றாரு, உங்களோட ஆட்சியில 7 ஆண்டுகள் ரொம்ப பசுமையா செழிப்பா இருக்கும் இந்த நாடு. ஆனா 7 ஆண்டுகள் ரொம்ப வறுமையா இருக்கும், பஞ்சம் தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்றாரு. அரசர் யோசேப்போட பதில மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு. அவரோட கனவுக்கு விடை கிடைத்ததாகவும் நினைக்கிறாரு. யோசேப்பு சொல்றாரு, நீங்க இப்போவே தானியங்களை சேமித்து வைங்க, அப்போதான் அடுத்து வர பஞ்ச காலத்துல மக்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நல்ல அறிவு திறமையுடைய ஒரு மனிதரை நியமிங்க அப்படின்னு யோசேப்பு அரசர்கிட்ட சொல்றாரு. அப்ப அரசர் சொல்றாரு, உன்ன மாதிரி நல்ல தெளிவான ஞானம் உள்ள மனிதர் வேற யாரும் இருக்க முடியாது, இந்த பொறுப்பை நீயே செய் அப்படின்னு சொல்லி அந்த எகிப்து நாட்டுல அரசரோட பொறுப்பாளரா மாத்துறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறாரு யோசேப்புக்கு. 7 ஆண்டுகள் முடிந்ததுக்கு பிறகு நாட்டுல ரொம்ப பெரிய பஞ்சம் வருது. எகிப்து நாட்டுல மட்டும் இல்ல, கானான் நாட்டிலையும் அதை சுத்தி இருக்கிற பல நாடுகள்லையும் மிக கொடிய பஞ்சமா இருக்குது. ஒரு பயிரோ உணவு தண்ணி எதுவுமே யாருக்குமே கிடையாது. ஆனா எல்லாரும் கேள்விப்படுறாங்க, எகிப்து நாட்டுல உணவு இருக்குது, பக்கத்து நாட்டை சார்ந்தவங்க எல்லாம் எகிப்து நாட்டுல இருந்து உணவுகளை வாங்கிக்கிட்டு போறாங்க அப்படின்னு கேள்விப்படுகிறாங்க. இந்த செய்தி யோசேப்போட சகோதரர்களுக்கும் அவரோட தந்தைக்கும் தெரியுது. அவரோட தந்தை சொல்றாரு, எகிப்து நாட்டுக்கு போய் நமக்கு தேவையான உணவுகளை வாங்கிட்டு வாங்க, நமக்கு உணவு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம், அதனால போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தன்னோட மகன்களை அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள யோசேப்பு பக்கமா வருகிறாங்க. ஆனா இதுதான் யோசேப்பு அப்படின்னு அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா யோசேப்பு ரொம்ப சின்ன பையனா இருக்கிற நேரம் அவங்க அடிமையா வித்துட்டாங்க. யோசேப்பு இப்போ பெரிய ஒரு மனிதனா வளர்ந்ததுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஆனா யோசேப்புக்கு தன்னோட சகோதரர்களை எல்லாரும் அடையாளம் தெரியுது. இருந்தாலும் யாருன்னே தெரியாதது மாதிரி அவங்க கிட்ட, நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குற நேரம், எங்க நாட்டுல பஞ்சமா இருக்கிறதுனால உங்க நாட்டுல இருந்து உணவுகளை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொல்ற நேரம் யோசேப்பு சொல்றாரு,
நீங்க உணவு வாங்க வந்தவங்க இல்ல, நாட்டை உளவு பார்க்க வந்த உளவாளிகள் அப்படின்னு கோபப்படுகிறாரு. நாங்கள் உளவாளிகள் கிடையாது அப்படின்னு யோசேப்பு உட்கார்ந்திருக்கிற இருக்கைக்கு முன்புறமா எல்லா சகோதரர்களும் சுத்தி நின்று ரொம்ப தாழ்ந்து வணங்குறாங்க. ஓகேவா? தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்ப வணங்குறாங்க. அந்த கனவுபடி இப்போ அது நடந்துச்சு. வணங்கி சொல்றாங்க, இல்ல நாங்க உங்களோட நாட்டை உளவு பார்க்க வரல, உணவு வாங்கி போகத்தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட கனவு பலிச்சது. ஓகேவா? தன்னோட சகோதரர்கள் அந்த கனவுல கண்டது மாதிரியே வணங்குனாங்க. இந்த கதையை இன்னும் கண்டினியூ பண்ணினேன் அப்படின்னா இன்னும் டைம் ரொம்ப அதிகமா போகும் வீடியோ. அதனால இதோட நிறுத்திக்கிறேன். அதாவது இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நாட்டையே ஆளத்தக்கன ஒரு தலைவரா மாறுகிறாரு. இந்த ஸ்டோரி தலைவர் விஜய் அவங்களோட ரிலேட் பண்றது மாதிரி அவரான சொன்னாரு. உண்மையாகவே ஒரு சில விஷயங்களெல்லாம் ரிலேட் பண்ணலாம். அதாவது எல்லாரும் புறக்கணிச்ச ஒருத்தங்க, எல்லாரும் எதிரியா நினைக்கிற ஒருத்தங்க தலைவரா வரக்கூடாது அப்படின்னு புறக்கணித்து தள்ளுன ஒருத்தர் தலைவரா மாறுகிறாரு. அதான் காடோட பிளான்னு சொல்லுவாங்க. காடு ஒருத்தரை இப்படித்தான் ஆகணும், இப்படித்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னா அதை யாராலையும் மாற்றவே முடியாது. வாழ்க்கையில எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் தலைவர் ஆக முடியாது. ஆனா ஒரு சிலரால தலைவர் ஆக முடியும். அந்த தலைவர்கள்லையும் எல்லாராலையும் நல்ல ஒரு ஆட்சியையோ நேர்மையான ஆட்சியையோ கொடுக்க முடியவே செய்யாது. ஒரு சிலரால தான் கண்டிப்பா நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும். அந்த ஆட்சியை கொடுக்குற ஒருத்தங்க கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள ஒரு நாளா விட்டுடாதீங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட நாடு நல்லா இருக்கணும், நம்மளோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்மளோட சந்ததி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பா உலகத்துல தேவை. கெட்ட ஆட்சிகள் இருக்கிற நேரம் கெட்டவர்கள் சந்தோஷமா வாழுவாங்க. அவங்களோட தவறான நடத்தைகள் அதிகமா இருக்கும். ஏழைகள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டி வாழுகிறவங்களா இருப்பாங்க. அந்த கெட்ட ஆட்சி வளர்ந்து வளர்ந்து ஒரு எல்லையே இல்லாம போயிட்டே இருக்கும். அதே இது ஒரு நல்லாட்சி வருகிற நேரம் கெட்ட ஆட்சி ஆளுகிறவங்களால சகிச்சு கொள்ளவே முடிகிறதில்ல. பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் தான் விழிப்பா இருக்கணும். ஆட்சின்னு சொல்றது யாரு ஆளுறாங்க அப்படின்னு உள்ளது கிடையாது, எப்படிப்பட்ட ஆட்சி அமையுது அப்படின்னு உள்ளதுதான் முக்கியம். நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதா, நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்றாங்களா, இதுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சியா மாறும். அந்த வளர்ச்சியை கொடுக்குற தலைவரை ஒரு நாளும் எப்போதுமே இழந்துடாதீங்க. ஏன்னா பல சதி திட்டங்கள், பல பேரோட பொறாமைகள், போட்டி அந்த இடத்துல சிக்கி மாட்டி அந்த இடத்துல வெற்றி காணுகிற ஒரு மனிதரா தான் யோசேப்பு இருந்தாரு. அதே மாதிரி சிஎம் விஜய் அவங்களாம் பல பிரச்சனைகள், பல போட்டிகள், பல சதிகள் எல்லாத்துலேயுமே அழுத்தப்பட்டாரு. அதுக்கு பிறகு அவரு வெற்றி அடைஞ்சாரு. அதனால இந்த ஸ்டோரி கூட ரிலேட் பண்ணலாம். இது யாரையுமே கட்சி சார்ந்த விதமா நான் பேசல. நேர்மையான ஒரு விஷயம், அது சொல்றது தவறில்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலான என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, யாரு ஆளுறாங்க அப்படின்னு உள்ளது முக்கியம் கிடையாது. எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது, நல்லாட்சியா இல்லை கொடுமையான ஆட்சியா, அதை தான் நம்ம பார்க்கணும். நல்லாட்சி அமைச்சு கொடுக்கறதுக்கு யாரு வந்தாலும் அவங்கள நம்ம வரவேற்கிறது நம்மளோட இயல்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியும் இந்த கருத்தும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன்.